السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேர் அருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தினர்களாக ஆக்கி வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இந்த புனிதமான ஜும்மாவுடைய நாளிலே ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, நம் உடலில் ஆரோக்கியம் கொடுத்து, நமது அறிவில் தெளிவை கொடுத்து, நம்முடைய கல்விலே ஆசையை கொடுத்து, அவன் புறத்திலிருந்து தௌஃபீக் செய்தான், வாய்ப்பும் கொடுத்து நம்மை பள்ளிவாசலுக்கு அழைத்து வந்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை கலிமா. ஒருவர் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்றால் அவர் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த திருக்கலிமாவை ஏற்றுக்கொண்டால், திருக்கலிமாவை ஒத்துக்கொண்டால், அதை மனதார அவர் அதன் கபூல் செய்து கொண்டால் அவர் இஸ்லாத்திலே ஈமானில் நுழைந்து விடுகிறார், முஸ்லிமாக ஆகிவிடுகிறார். நண்பர்களே, அதன் பின்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்திற்கு வந்து விட்டார். இதன் பின் இவர் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று நாம் கேட்டால், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ் இவைகளை செய்ய வேண்டும் என்றுதான் நாம் கூறுவோம். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிறதே, அது கேட்வே, உள் நுழையும் வாசல், கேட்வே ஆஃப் இஸ்லாம். இஸ்லாத்திற்கு உள்ளே நுழைவதற்குண்டான வாசல். கலிமா சொன்னால் அவர் இஸ்லாத்திற்கு உள்ளே வந்து விடுகிறார். அதன் பின்பு அந்த கலிமாவுக்கும் அவருக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? அதன் பின்னால் அவர் அந்த கலிமாவை மீண்டும் சொல்ல வேண்டுமா, மீண்டும் நினைக்க வேண்டுமா, அதில் ஏதும் வேறு விளங்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறதா என்று கேட்டால் நம்மிலே பெரும்பாலானவர்களுக்கு அதை பற்றி தெரிவதில்லை. கலிமா சொன்னோம், இஸ்லாத்திற்கு உள்ளே வந்து விட்டோம். கலிமா இஸ்லாத்தில் நுழைவதற்கு உண்டான ஒரு வாசகம், ஒரு வார்த்தை. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாம் சொன்னதோடு உள்ளே நுழைந்து விட்டோம். இனி மற்ற வேலைகள் இருக்கிறது. தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு இவைகளை பற்றி எல்லாம் நிறைய தெரிந்து கொள்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நமக்கு தொழுகையின் சிறப்பை தெரிந்து வைத்திருக்கிற அளவுக்கு கலிமாவின் சிறப்பு தெரியவில்லை. நோன்பின் சிறப்பை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம், கலிமாவின் சிறப்பு தெரியவில்லை.
ஜகாத்தின் சிறப்பு, ஹஜ்ஜின் சிறப்பு, சதகாவின் சிறப்பு, தர்மம் செய்தால் அதனால் ஏற்படக்கூடிய சிறப்புகள், இவற்றையெல்லாம் நிறைய கற்று வைத்திருக்கிறோம். கலிமாவின் சிறப்பு என்ன என்று நாம் தெரிவதில்லை. யாரிடத்திலாவது சென்று கலிமாவின் சிறப்பை சொல்லுங்கள் என்று சொன்னால், இவ்வாறு வேண்டுமானால் சொல்லலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் ஒரு வார்த்தைக்கு 100 நன்மை கிடைக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அதன் காரணமாக சவாபு கிடைக்கிறது, நன்மை கிடைக்கிறது, சொர்க்கம் கிடைக்கிறது. இவ்வாறு வேண்டுமானால் நாம் சொல்லலாமே ஒழிய, கலிமாவை ஏன் அல்லாஹ் தஆலா கொடுத்தான், கலிமாவிலே நாம் இன்னும் அடுத்த விளங்க வேண்டிய என்ன இருக்கிறது என்பதை பற்றி நம்மிலே அதிகமான நபர்கள் சிந்திப்பதில்லை என்பர்கள். சிந்திப்பதற்கு நேரமும் கிடைப்பதில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை நன்கு அறிந்து கொள்ளுங்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள், அதை விளங்கிக் கொள்ளுங்கள், அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா உத்தரவிடுகிறார். கலிமாவிலே நாம் சிந்திக்க வேண்டும், கலிமாவை ஆராய்ச்சி செய்ய வேண்டும், கலிமாவுக்கு உள்ளே நுழைய வேண்டும், கலிமாவை மேலும் மேலும் அதை நாம் கற்று தெரிந்து அதிலே மூழ்கி இருக்க வேண்டும் என்பர்கள். இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான், மஸலு கலிமத்தின் தய்யிபத்தின் கஷஜரத்தின் தய்யிபா, திருக்கலிமாவிற்கு உதாரணமாகிறது ஒரு பரிசுத்தமான ஒரு மரத்தை போல என்று உதாரணம் கூறுகிறார். அஸ்லுஹா சாபித்தும், அந்த மரத்தின் வேர் உறுதியானதாக இருக்கிறது. ஃபர்உஹா ஃபிஸ்ஸமா, அதனுடைய கிளைகள் வானலாவ எங்கும் பறந்து விரிந்து எங்கும் காட்சியளிக்கிறது. ஃபர்உஹா ஃபிஸ்ஸமா துஉதி உக்குலஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா, அந்த திருக்கலிமா தன்னுடைய பழத்தை, அந்த கலிமாவுடைய பழத்தை ஒவ்வொரு நொடியும் அது கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது. துஉதி உக்குலஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா, தன் ரப்புடைய உத்தரவுப்படி அந்த கலிமா தனது பழத்தை, கலிமாவுடைய மரம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இப்ப நாம நினைக்கிறோம், மூமினாகிய நாங்க தான் கஷ்டப்படுறோம், கலிமா சொல்லாதவர்கள் சந்தோஷமா இருக்கிறார்களே, கலிமா சொல்லாத நாடுகள் வளர்ந்த நாடுகளாக இருக்கிறது, கலிமா சொல்லாதவர்கள்லாம் உலக கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்களே, கலிமா சொல்லி இருக்கக்கூடிய நாம் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். இஸ்லாமியர்கள் எங்கு பார்த்தாலும் ஒடுக்கப்படுகிறார்களே, அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கப்படுகிறது, இஸ்லாமிய கலாச்சாரங்கள் அழிக்கப்படுகிறது, பள்ளிவாசல்கள் எல்லாம் இடிக்கப்படுகிறது, நாம் தானே இங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், கலிமா சொல்லாதவர்கள்லாம் நன்றாக தெரிகிறார்களே என்று சில பேர்கள் கேட்கிறார்கள். அன்பர்களே, அவர்களுக்கு விடை எல்லாம் இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகிறார். துஉதி உக்குலஹா குல்ல ஹீனின், இந்த கலிமா தனது பழத்தை கொடுக்கும். எப்ப கொடுக்கும்? சஹாபாக்கெல்லாம் கலிமா சொன்னார்கள், இந்த உலகத்தின் மாபெரும் அரசர்களாக வாழ்ந்தார்கள், சஹாபாக்கள் கலிமா சொன்னார்கள். 1000 வருடங்கள் அசைக்க முடியாத ரோமாபுரி சக்கரவர்த்தி காலுக்கு கீழே வைத்து அந்த நாட்டை மிதித்தார்கள், அந்த மண் இவர்கள் காலுக்கு கீழே வந்தது. சஹாபாக்கள் கலிமா சொன்னார்கள். பாரசீக சக்கரவர்த்தி அவர்களுக்கு முன்னால் மண்டியிடச் செய்தார்கள். சஹாபாக்கள் கலிமா சொன்னார்கள். ஐரோப்பிய நாடுகள், ஸ்பெயின், பிரான்ஸ், எல்லா நாடுகளும் ஒரே கொடையின் கீழே, ஒரே கொடியின் கீழே ஆட்சி செய்தார்கள். சஹாபாக்கள் கலிமா சொன்னார்கள். அன்றைய காலத்திலே ஒரே பேரரசு இஸ்லாமிய பேரரசாக இருந்தது. இந்தியாவை 800 வருஷம் இந்த முஸ்லிம்கள் கையிலே அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான், ஆட்சி செய்தார்கள். இஸ்லாமியர்களுடைய கையிலே ஒரு குடையின் கீழே தேர்தல் இல்லை, மாநகராட்சி தேர்தல் இல்லை, மாவட்ட தேர்தல் கிடையாது, மாநில தேர்தல் கிடையாது, மத்திய சர்க்கார் தேர்தல் கிடையாது, பார்லிமெண்ட் தேர்தல் கிடையாது. 800 வருஷம் எந்த தேர்தலும் இல்லாமல் இஸ்லாமியர்கள் கையிலே முழுமையாக அல்லாஹ் தஆலா ஆட்சியை கொடுத்துத்தான் வைத்திருந்தான். கலிமா அதன் பழத்தை கொடுக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை. துஉதி உக்குலஹா குல்ல ஹீனின்,
ஒவ்வொரு நொடியும் கலிமா தன் பழத்தை கொடுக்கும், தன்னுடைய பலனை கொடுத்து கொண்டுதான் இருக்கும். நண்பர்களே, குல்ல என்ற வார்த்தை அல்லாஹ் சொன்னான். ஏன் சொன்னான்னா, சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள், முன்னோர்கள் வாழ்ந்தார்கள், நாங்க அப்படி கஷ்டப்படுறோமே, அதே கலிமா தான் நம்மகிட்ட இருக்கு. அல்லாஹ் சொல்றான், குல்ல இன்னைக்கும் கொடுக்கும், கலிமா தன்னுடைய பலனை கொடுக்கும், கியாமத் வரைக்கும் கொடுக்கும். இனி வாழக்கூடிய நம் தலைமுறைக்கு பயப்பட தேவையில்லை, கொடுத்து கொண்டுதான் இருக்கும். மரம் பழத்தை கொடுக்கும் என்று அல்லாஹ் சொன்னது உண்மைதான். நாம் அந்த பழத்தை பறிக்கவில்லை என்பது காரணம் என்ன? கலிமாவுடைய வேரை பத்தி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அஸ்லுஹா சாபித்துன், அந்த கலிமாவுடைய வேர் உறுதியானதாக இருந்தது, மிக மிக உறுதியானதாக இருந்தது. வஃபர்உஹா ஃபிஸ் ஸமா, அதனுடைய கிளைகள் வானளாவ எங்கும் பறந்து விரிந்து இருந்தது. துஉதி உக்குலஹா குல்ல ஹீன், ஒவ்வொரு நொடியும் பழம் கொடுத்தது, கனி கொடுத்தது, அதை உண்ண கொடுத்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்று நாம் கலிமாவுடைய வேரிலே சுடுதண்ணியை ஊற்றி அந்த வேரை வீணாக்கி விட்டால், உள்ளத்துக்குள் கலிமாவை பதிய செய்யாமல், கலிமாவை நம் குழந்தைகளுக்கு பதிய செய்யாமல், நம்முடைய உள்ளத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் விதைக்க செய்யாமல், அந்த மரத்தை வளரவே விடணும். பெரிய மரத்துல கொண்டு போய் கனி காய்க்கக்கூடிய மாமரம், வருஷக்கணக்காக காய்த்து கொண்டிருந்த மரத்தை வேரோடு வெட்டிவிட்டு, அதன் வேரிலே கொண்டு போய் ஆசிட் ஊற்றிவிட்டு, அதன் வேரிலே கொண்டு போய் சுடுதண்ணியை ஊற்றிவிட்டு, அடுத்த வருஷம் பழம் காய்க்கவில்லை என்று சொன்னால் எப்படி காய்க்கும்? நண்பர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ்வை, அல்லாஹ்வை தான் நம்முடைய இலாஹ், வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ் ஒருவன் தான், நம் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான், நம்முடைய ராசிக் அல்லாஹ் ஒருவன் தான், நமக்கு உணவளிப்பவன் அல்லாஹ் ஒருவன் தான், நம்மை வாழச் செய்பவன் அல்லாஹ் ஒருவன் தான், நம்ம ரப்பு அல்லாஹ் ஒருவன் தான். நம் பிறப்பிலிருந்து மௌத்து வரை நமக்கு என்ன தேவையோ அவற்றையெல்லாம் கொடுத்து நம் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான். அவன் தான் என்னை வாழச் செய்கிறான். இந்த உலகம் எதுவும் எனக்கு வாழச் செய்யவில்லை, என் கடை என்னை வாழச் செய்யவில்லை, என் உத்தியோகம் எனக்கு தேவையை பூர்த்தி செய்யவில்லை, என் விவசாயம் என் தேவையை பூர்த்தி செய்யவில்லை, அல்லாஹ் ஒருவன் தான் என் தேவைகளை பூர்த்தி செய்கிறான் என்ற ஆணித்தரமான கொள்கையை நீ கல்புக்குள் பதிய செய்து பார். அல்லாஹ் சொல்றான், கலிமாவை பற்றி என்ன சொல்கிறான்? கலிமாவுடைய மரம் எப்ப தெரியுமா பழம் கொடுக்கும்? அஸ்லுஹா சாபித்துன், அந்த கலிமாவுடைய வேறு கல்புக்குள்ள உட்கார்ந்து இருக்கணும். அதனை வேறொரு உள்ளத்தின் ஆழத்திலே இறங்க வேண்டும். அல்லாஹ் ஒருவன் தான் என் ரப்பு என்று மட்டும் நீ நம்ப வேண்டும். சிருஷ்டிகளை, மாசுவல்லாவை, அல்லாஹ் அல்லாத படைப்புகளை உன் ரப்பா நீ ஆக்காத. அவைகளின் தேவையை பூர்த்தி செய்யும் என்று நினைக்காதே, அவைகள் நன்மை தரும் என்று நினைக்காதே, அவைகள் தீமை தரும் என்று நினைக்காதே, அவைகளுக்கு சக்தி இருப்பதாக நினைக்காதே. லா நாஃபிய வலா தார்ர இல்லல்லாஹ், நன்மையோ தீமையோ அல்லாஹ்வை தவிர யாருமே செய்ய முடியாது என்று அல்லாஹ் கூறிவிட்டான். வய்யம்ஸஸ்கல்லாஹு பிதுர்ரின், அல்லாஹ் தஆலா உனக்கு ஒரு தீமை செய்ய நாடிவிட்டால் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அதை நீக்கவே முடியாது. வய்யுரிதுக பிகைரின், உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் ஃபலா ராத்த லிஃபத்லிஹி, அல்லாஹ் நாடியதை உலகமே குறுக்கப்படுத்தாலும் தடுக்கவே முடியாது என்றான். உனக்கு கொடுத்துதான் தீருவான். நண்பர்களே, இந்த இஸ்லாமியர்கள் நாம் இவ்வளவு பொக்கிஷமான ஒவ்வொரு நொடியும் பழம் தரக்கூடிய கலிமா என்ற மரத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். நாம் அந்த வேர்ல தண்ணி ஊத்திட்டு அல்லாஹ் ரப்பா ஆக்காம, யா அல்லாஹ் நீ வானத்துல உட்காந்துக்கோ, நீ அரிசில உட்காந்துக்கோ, நாங்களா பொழைச்சுக்கிறோம், கடை வச்சு பொழைச்சுக்கிறோம், விவசாயம் செஞ்சு பொழைச்சுக்கிறோம், எம்எல்ஏ சீட்டை கெஞ்சி வாங்கி பொழைச்சுக்கிறோம், ஒரு கவுன்சிலர் சீட்டை கெஞ்சி வாங்கி பொழைச்சுக்கிறோம், எப்படியாவது நாங்க துனியாவில் கையை கால ஆட்டி பொழைச்சுக்கிறோம், நீ அரிசில உட்காந்துக்கோ, நீ இங்க வராதேன்ட்டா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் கல்புக்குள்ள எங்க வச்ச நீ? அன்பர்களே, அல்லாஹ் ரப்பானி ஆக்கினா கடையை ரப்பாக்க மாட்டேன். கடை அல்லாஹ் வைக்க சொன்னா வை, ஜும்மா தொழுக கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா பாங்கு சொன்னா வா. அல்லாஹ் சொன்னா இதா நூதிய லிஸ்ஸலாத்தி, ஜும்மா தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டால், இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளிலே பாங்கு சொல்லப்பட்டால் ஃபஸஅவு இலா ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஸிக்ருக்கு வான்னு சொன்னான். ஃபஸஅவு இலா ஸலாத்துன்னு சொல்லல, தொழுகைக்கு வான்னு சொல்லல அல்லாஹ் தஆலா. பாங்கு 12:30க்கு சொல்லப்பட்டால் அதற்கு மேல் கடையை வைத்து வியாபாரம் செய்த ஹராம் என்கிறார்கள் ஃபுகஹாக்கள், மார்க்க சட்டம்.
பாங்கு சொன்னப்பட்ட பின்னாடி பள்ளிவாசல் இருக்கணும்ன்றான் அல்லாஹ் தஆலா. பாங்கு சொன்னப்பட்ட பின்னாடி தான் கடையை சாத்துறது. ஏன் கடை தான் உனக்கு ரப்பாகிருச்சு. இந்த கடை தான் என்ன வாழ வைக்குது. இந்த கடையை கொண்டு தான் நான் பொழைச்சிட்டு இருக்கிறேன். காசு தான் என்ன கடவுள், காசு தான் எங்க ரப்பு, காசு தான் எனக்கு பெருசு. அல்லாஹ் முன்னாடி நின்று பொய் சொல்ற நீ. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் ரொம்ப பெரியவன், எல்லாரை விட பெரியவன் அல்லாஹ் தான் அப்படின்னு அல்லாஹ் முன்னாடி பொய் சொல்ற நீ நின்றுக்கிட்டு. அல்லாஹ் தான் பெரியவன் சொன்னா அசர் பாபு சொல்லும் போது கடையிலேயே உட்கார்ந்துருக்க. அப்ப உன் வாயில சொல்ற அல்லாஹ் பெரியவன் என்று சொல்கிறாய், உன் கல்பு சொல்றது காசு எனக்கு பெருசு, என் கடை எனக்கு பெருசு. தொழுகையை விட்டு விட்டு மக்ரிப் தொழுகல, அசர் தொழுகல, இஷா தொழுகல, ஜும்மா தொழுகல. எத்தனையோ இங்கே நம்ம இருக்கக்கூடிய நம்முடைய இவ்வளவு சகோதரர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் எங்கே போனார்கள்? நம்முடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்க போனார்கள்? நம்முடைய 10th +1 +2 படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் எங்கே போனார்கள்? காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எங்க போனாங்க? ஏதோ இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள்ல, இஸ்லாமிய காலேஜுகள்ல ஜும்மா தொழுவதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள். எத்தனையோ இடங்களிலே ஜும்மாவுக்கும் அனுமதி இல்லை, துஹருக்கும் அனுமதி இல்லை. அந்த பள்ளிக்கூடத்தை படிச்சா என் பையன் நல்ல மார்க் எடுத்தான்னா பெரிய கலெக்டரா வருவாரு. எத்தனை பேர் கலெக்டர் ஆகணும் இந்த ஊர்ல இருந்து? உங்க பிள்ளைங்க எல்லாம் பெரிய இவரா வருவார் அவரு என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு படிக்க வச்சு, நீ ஜும்மா தொழுகாட்டி பரவாயில்லடா, ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணி 10th பெரிய மார்க் எடுறா, நீ +2 பெரிய மார்க் எடுறா, நீ லுஹர் தொழுகாட்டி பரவாயில்லடா. அன்பர்களே, அந்த பிள்ளைகளுக்கு வாயிலே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகிறாய், அல்லாஹு அக்பர் என்று வாயிலே சொல்லுகிறாய். அந்த பிள்ளையுடைய கல்புல நீ படிப்பை ரப்பாக ஆக்குறது, படிப்பை இலாஹாக காட்டுகிறாய். படிப்பு தான் உன் கடவுள்னு காட்டுற, அதுதான் உன் தேவையை பூர்த்தி செய்து காட்டுற. நீ தொழுகாட்டி பரவாயில்லடா, நீ ஃபஜ்ர் தொழுகாட்டி பரவாயில்ல, தூங்கி எந்திரிச்சு பரிச்சை போய் ஒழுங்கா எழுது. நீ லுஹர் தொழுகாட்டி பரவாயில்ல, ஸ்கூலுக்கு ஒழுங்கா போ. நீ பள்ளிக்கூடத்துக்கு போய் பள்ளிக்கூடத்து ஒழுங்கா படி. குர்ஆன் மதரசாக்கு போய் குர்ஆன் ஓதாடி பரவாயில்ல, குர்ஆன் கபர்ல போய் ஓதிக்கலாம். சரி, அது ஓதிக்கலாம், எப்ப வேணா ஓதிக்கலாம்டா. 10th படிடா, +1 படிச்சு நல்ல மார்க் எடுத்து, நல்ல நீட்ல மார்க் எடுத்து பெரிய டாக்டரா வாடா. அந்தாண்ட பெரிய ஆளா உன்னை ஆக்கும், உலகத்துல கௌரவம் கொடுக்கும், மரியாதை கொடுக்கும், காசு கொடுக்கும், பணம் கொடுக்கும். அல்லாஹ் கபர்ல போய் பார்த்துக்கலாம், மஸ்ஜித்ல போய் பார்த்துக்கலாம். அல்லாஹ் ஒதுக்கி வச்சுட்டான், உடனே அல்லாஹ் ஒதுக்கிட்டான். நீ எப்ப குர்ஆனை ஒதுக்கணையோ, எப்ப தொழுகையை ஒதுக்கணையோ, எப்ப அல்லாஹ் ஒதுக்கணையோ, உடனே அல்லாஹ் தஆலா ஒதுக்கிட்டான், போடான்ட்டான். நீயே சம்பாதிச்சு பொழைச்சு. எதுவரை இந்த இஸ்லாமியர்கள் குர்ஆனை தூக்கி பிடித்திருந்தார்களோ, உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, அன்பர்களே, அந்த குர்ஆன் அவர்களை உயர்த்தியது. இந்த உலகின் தலைவர்களாக, அசைக்க முடியாத உலகத்துக்கே வல்லரசாக உஸ்மானிய பேரரசு, துருக்கிய சாம்ராஜ்யம், அல்லாஹ் தஆலா 1000 வருடங்கள் அவர் கையில் ஆட்சியை கொடுத்தான். இந்தியாவில் 800 வருஷங்கள் இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்தார்கள். எப்ப நீ குர்ஆனை ஒதுக்கி, மார்க்கத்தை ஒதுக்கி, பள்ளிவாசலை ஒதுக்கி, மசாஜிதுஹும் ஆமிரத்துன், பள்ளிவாசலை பெருசு பெருசா கட்டிடுவோம், பேருக்கும் புகழுக்கும் கட்டி முன்னாடி பேரை போட்டுக்குவோம், இவர் கட்டி கொடுத்த பள்ளிவாசல், அவர் கட்டி கொடுத்த பள்ளிவாசல். மசாஜிதுஹும் ஆமிரத்துன் வஹிய ஹராபுன் அனில் ஹுதா. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுக ஆள் இருக்காது, இருக்கிற சஃபுக்கே ஆள் இருக்காது, இதுக்கு மேல எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு இருப்பானுங்க. மாடியில கட்டுவாங்க, மினாரா கட்டுவாங்க, மினாரா கட்டுல போட்டி போட்டு கட்டுவார்கள். இவங்க இந்த பள்ளிவாசல் அவ்வளவு பேர் மினாரா கட்டிட்டாங்க, அவங்க 20 லட்சம் செலவு பண்ணிட்டாங்க, 40 லட்சத்துல அதோட பெருசா கட்டு. எப்படிங்க அது திருப்பி எங்க மினாரா ரொம்ப பெருசா இருக்கு, அப்படியே கொஞ்சம் போனா ஏரோப்ளேன்லாம் இடிக்கும், அந்த மாதிரி கட்டிட்டாங்க. இதுல பெருமை, பள்ளிவாசல் நிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. பள்ளிவாசல் எங்க பள்ளிவாசல்ல பாய் போட்டிருக்காங்க, உங்க பள்ளிவாசல்ல மேட்டு போட்டிருக்காங்க, அதுக்கு கீழே பஞ்செல்லாம் வச்சு அப்படி நடந்தா மெத்துலாம் போட்டாங்க. இதுக்கெல்லாம் ஆள் இருக்கு நண்பர்களே. கடைசி சஃப் வரைக்கும் நிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஜும்மால மட்டும் பார்த்தா கீழ் பள்ளி நிரம்புது, மேல் பள்ளியில பாதி நிக்குது. அடுத்த வக்து பார்த்தா ஒரு சஃபுக்கு 2 சஃபுக்கு ஆள் இல்லை. எங்க போனாங்க இவங்கெல்லாம்? அன்பர்களே, எப்ப நீ பள்ளிவாசலை புறக்கணித்தாயோ, எப்ப உனக்கு கடை உனக்கு தெய்வமாகி விட்டதோ, வாயில சொல்ற அல்லாஹ் இலாஹ் என்று, தங்கமும் வெள்ளியும் காசும் பணமும் தான் உனக்கு கல்புல தெய்வமா உட்கார்ந்துருக்கு, அதுதான் உன் கல்புல அல்லாஹ் உட்கார்ந்துருக்கு. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ வாயிலே சொல்லுகிற அல்லாஹ்வுடைய அடிமை நான் என்று, உன் கல்புக்குள்ள காசுடைய அடிமையா உட்கார்ந்துருக்க. தைஸ அப்துத் தீனார், பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தங்க காசுடைய அடிமை நாசமாகட்டும். வ தைஸ அப்துத் திர்ஹம், வெள்ளி காசுடைய அடிமை நாசமாகட்டும். காசை அடிமையாக்கி அதனுடைய குலாமா வாழ்ந்துக்கிற, பைசைக்கே குலாம் பண்ணு, அது என்ன சொல்லுதோ அதன்படிதான் என் வாழ்க்கை. அப்படி ஆக்கி கொண்டாய், அல்லாஹ்வை மறந்த உன்னை அல்லாஹ் தஆலா மறந்துட்டான். கலிமாவை கல்புக்குள்ள ஊண்டி வை. உன் பிள்ளைகளை நீங்க ஃபஜ்ர் தொழுகை எழுப்பினியா? எத்தனை பேர் எழுப்பினீங்க? ஃபஜ்ர் தொழுகை மரியாதையா பள்ளிவாசலுக்கு போ.
இல்லை 8 மணிக்கு எந்திரிக்கிறான், 7 மணிக்கு எந்திரிக்கிறான். அத்தா எழுப்புனா அம்மா சப்போர்ட், அம்மா எழுப்புனா அத்தா சப்போர்ட் பண்றாங்க. விடுங்க, 8 மணி 9 மணிக்கு பள்ளிக்கூடம் போனோம், தூங்கினா தூங்கிட்டு போயிட்டான். காலையில பள்ளிக்கூடம் மதரசா இல்ல, மஸ்ஜித் இல்ல, குர்ஆன் இல்ல, ஃபஜர் தொழுகை இல்ல, எந்திரிச்சுன்னு போன் விட்டா கொடுக்குறான், ஹார்லிக்ஸ் கலை கொடுக்குறான், குடிச்சிட்டு தெம்பா ஸ்கூலுக்கு போடாது. கல்புக்குள்ள களிமாவை எங்கடா வச்ச நீ? எப்படி களிமா ஒண்ணு மேல கொண்டு வரும்? அல்லாஹ் சொல்றான், களிமாவை வேற கல்புல பதிய வை. துருத்தி உக்குலா குல்ல ஈனின் மீதின் ரப்பியா. அந்த களிமா நீ சாகர வரைக்கும் உனக்கு பழம் கொடுத்து கொண்டே இருக்கு. அந்த மரம் உனக்கு பழம் கொடுத்து கொண்டிருக்கும். உலகிலே தலை நிமிர்ந்து வாழ செய்வார். உலகில கண்ணியமா அல்லாஹ் தஆலா வாழ செய்வான். மொத்த இந்தியாவை 800 வருஷம் வாழ செஞ்சு அல்லாஹ் தஆலா இன்னைக்கு தீரடி புறக்கணிச்சனால ஒரு எம்எல்ஏ சீட்டு கெஞ்ச வேண்டியிருக்கு, ஒரு எம்பி சீட்டு கெஞ்ச வேண்டியிருக்கு, ஒரு கவுன்சிலர் ஆடி வரது கெஞ்ச வேண்டியிருக்கு, யார் யாருக்காலையும் உழுக வேண்டியிருக்கு. நீ சிருஷ்டில ரப்ப ஆக்கல, இந்த சிருஷ்டி பின்னாடி சாவுடான விட்டான் அல்லாஹ் தஆலா. நீ அல்லாஹ் தெய்வமாக்கல, உனக்கு ஒரே ஒரு சீட்டு கொடுத்துட்டான், ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் கொடுத்துட்டான், ஒரு ஊராட்சி உறுப்பினர் சீட்டு கொடுத்துட்டான், பேனர் வைக்கிறான், என் இதய தெய்வமே அப்படின்னு பேனர் வைக்கிறான். அவருக்கு கட்சி மாறினா அவர் இதய தெய்வம் விட்டு போயிட்டு இன்னொருத்தர் இதய தெய்வம் போடுறான். யார் யார் ஒரு இதயத்தில் வைக்க வேண்டியவன் யார்? நீ இப்ப யாரை வச்சு கொண்டு இருக்கு? தில் கானையே தூ பஸ் இசே சாஃபு கியே ஜா. பெரியவங்க சொன்னாங்க, கல்வி அல்லாஹ் இருக்க வேண்டிய இல்லமாப்பா, அதை சுத்தப்படுத்து, வேற யாருக்கும் இடம் கொடுக்காது. தில் கானையே तू उसे साफ किए जा जो अक़दसो अतहर है ये बस उसकी जगह है. பரிசுத்தத்திலும் பரிசுத்தமானவன் இருக்க வேண்டிய இல்லம் இது. இந்த உள்ளம் அல்லாஹ் வாழ வேண்டிய இல்லம் இது. இந்த உள்ளத்துக்கு யாருக்கும் இடம் கொடுக்காதே. கடையை வச்சுக்கோ, கடை நல்லா நடத்து, ஊர்ல உன் கடை பெரிய கடையா இருக்கட்டும், கடையை ரப்பாக்காத, அதுதான் என்னை வாழ வைக்குதுன்னு சொல்லாத, அதை இலாஹாக்காத, கடை நடத்த வேணும் அல்லாஹ் சொல்லல. வைதா நூதிய லிஸ்ஸலாத், தொழுகைக்கு பாங்கு சொல்லிவிட்டால், ஜும்மா அன்றைக்கு பாங்கு சொல்லிவிட்டால் எல்லாத்தையும் விட்டு பள்ளிவாசல்ல வந்து உட்காரு. எதுக்கு வர சொல்லணும்? தொழுகைக்கு வான்னு சொல்லலாம் தஆலா. ஃபஸஅவு இலா ذிக்ரில்லா, அல்லாஹ்வுடைய ذிக்ருக்கு வான்னு சொல்றான். ذிக்ர்னா என்ன? பயான் செய்றாங்களே 4 வார்த்தை, இந்த பயானை வந்து உன் காதால கேளு. ஃபஸஅவு இலா ذிக்ரில்லா வதருல் பை, வியாபாரத்தை விட்டு விடு. அல்லாஹ் குர்ஆன்ல உத்தரவு போடுறான், உன் தொழிலை விட்டு விடு, உன் முதலாளி விட்டு. முதலாளி சொல்றாரு, ஒன்னே காலுக்கு போலாம் போடா, அவருக்கு பாங்க காமன் சொல்லி காமன் சொல்ற டைம்ல போய் சேர்ந்தா போதும். அல்லாஹ் சொல்றான், நீ உடனே முன்னாடியே வா, வந்து 4 வார்த்தை பயான் கேளு, குர்ஆனை கேளு, ஹதீஸ் கேளு, அப்பயா திருந்துவ. வாழ்நாள்லாம் குர்ஆன் ஓதவும் டைம் இல்லை, உஸ்தாது மக பயான் செஞ்சா கேட்கவும் டைம் இல்லை. யார் யார் இன்னைக்கு போனா காலையில் ஒரு ஜுசு குர்ஆன் ஓதனை கை தூக்கி உட்காந்து, இன்னைக்கு காலையில ஒரு ஜுசு அரை மணி நேரம் குர்ஆன் ஓதனை கை தூக்கி வைக்கமெல்லாம் தூக்கும் போலாம், தூக்குறது வைக்கிறது என்ன இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ். 1 2 3 மரசா பசங்க நீங்க ஓய்தான் ஆகணும், சட்டம். பொதுமக்கள் தூக்கட்டும், யாராவது இன்னைக்கு காலையில் அரை ஜுசு குர்ஆன் ஓதனை யாராவது தூக்கும். மனசாமானவர்கள் உஸ்தாதுமார்கள் அஜித்தமாரம் கொடுங்க பொதுமக்கள். இப்ப யாருக்கு இருக்கணும் குர்ஆன்? அல்லாஹ் தஆலா. கோவி சாமி குப்பு சாமிக்கு இருக்கணும் அல்லாஹ் தஆலா. வெக்கமில்லை சொல்றதுக்கு, முஸ்லிம் நம்ம பேர் சொல்றதுக்கு. ஒரு நாளைக்கு ஒரு அரை ஜுசு குர்ஆன் ஓத நமக்கு டைம் இல்லை. பாத்தீங்களா எவ்வளவு வெக்கக்கேடா இருக்கு நமக்குலாம். காரி நம்ம மூஞ்சியை நம்ம தூக்கி திருப்பிக்க வேண்டியதான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஃபக்ரவு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், டெய்லி குர்ஆன் ஓது, கொஞ்ச நேரமாவது குர்ஆன் ஓது. அல்லாஹ் உத்தரவு போடுறான் குர்ஆன், ஃபக்ரவு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன். எவ்வளவு முடியுமோ ஓதியா, ரொம்ப ஓதாட்டி 2 ஜுசு 2 மணி நேரம் உட்காந்து ஓத தேவையில்லை, கொஞ்ச நேரமாவது காலைல குர்ஆன் ஓது, வீட்டுக்கு பரக்கத்து வரும். எந்திரிச்சு நீ ஃபஜ்ர் தொழுகு, உன் மனைவி மக்களை ஃபஜ்ர் தொழுக சொல்லு, கொஞ்ச நேரம் வீட்டுல உட்காந்து குர்ஆன் ஓது, பரக்கத்தை நான் தர்றேன். அல்லாஹ் கேரண்டி கொடுக்குறான். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத், உன் மனைவி மக்களை தொழுக சொல்லி நீ சொல்லு. வஸ்தபிர் அலைஹா, நீயும் தொழுது கொண்டு வா. லா நஸஅலுக ரிஸ்கா, உன்னை சம்பாதிக்க சொல்லி நான் சொல்லல, எனக்கு சோறு போடு உனக்கு சொல்ல. நஹனு நர்சுக்கு, ரிஸ்க் நான் தர்றேன், உனக்கு என்ன வேணுமோ நான் தர்றேன். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. நீ வச்சுக்கிறப்ப உன் குர்ஆனை நீயே வச்சுக்கோ. நான் கைகால ஆட்டி தான் சம்பாதிச்ச காசு வரும் நினைக்கிறான். நான் காலையில் இருந்துச்சு வியாபாரத்துக்கு குர்ஆன் ஒரு பக்கம், பள்ளிவாசல் ஒரு பக்கம், ஃபஜ்ர் தொழுகை ஒரு பக்கம், கொஞ்சாதிக்கு ஒரு ஏசி, புருஷனுக்கு ஒரு ஏசி, பையனுக்கு ஒரு ஃபேன் கொடுத்து தூங்க வைக்கிறேன். அடே, உன் ஏசி கொடுத்தது அல்லாஹ், உனக்கு ஃபேன் கொடுத்தது அல்லாஹ், நீ படுத்துக்கிற ரூம் கொடுத்தது அல்லாஹ், இந்த பெட்டை கொடுத்தது அல்லாஹ், சுகமா படுக்க வச்சது அல்லாஹ். நைட்டு படுத்தவர்கள் எத்தனை 12 மணிக்கு கொண்டு ஐசியில் சேர்த்துட்டான். திடீர்னு படுத்துட்டாருங்க, ஒரு இருமல் கீழே விழுந்தாரு, மயக்கமாயிட்டாரு. படுப்பது பள்ளிவாசல்ல, படுப்பது வீட்டிலே, கண் திறப்பது ஐசியில, ஐசி வார்டுல, ஐசியூல சொல்றான். கண் திறப்பது ஆம்புலன்ஸ்ல. எத்தனை பேர் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறோம், திரும்ப வீட்டுக்கு போறது, அப்படியே கபரஸ்தானுக்கு கொண்டு போறாங்க எத்தனை பேர். இதெல்லாம் யோசிக்க வேணாம் நாம அன்பர்களே. காலையில
வீட்டில் குர்ஆன் ஓதவில்லை என்பது முஸ்லிமுக்கு கேடு, முசீபத். வீட்டில் ஃபஜ்ர் தொழுவினா முசீபத். அது நீ அல்லாஹ்ட்ட கேள்வி எப்படி நடக்கும்? யா அல்லாஹ் குடு அல்லாஹ் குடு அல்லாஹ் என்னை காப்பாத்து அல்லாஹ்ங்கறான். என்னக்கு போய் கேட்ப எப்படி கொடுப்பாங்க? நீ அல்லாஹ் பத்தி கேட்கிற உன் பத்தி எப்படி அல்லாஹ் கேட்பான்? ஒரு ஃபஜ்ர் தொழுவு நீ தொழுவு மனைவி மக்கள் தொழுவுங்க. தொழுவ பின்னாடி காலையில் உட்காந்து வீட்டில் கொஞ்சம் நேரம் குர்ஆன் ஓதுங்கன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஏன்னா பெரிய மலையை வெட்டியா முறிக்க சொன்னான் அல்லாஹ் தஆலா. ஒரு அரை மணி நேரம் உட்காந்து உன் வீட்டில் குர்ஆன் ஓத முடியல. ஃபக்ரஊ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன். குர்ஆன்ல கொஞ்சமாவது டெய்லி ஓதுங்க அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அலிம அன் சயகூன மின்கும் மர்லா. உங்களை சில பேருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதுவும் எனக்கு தெரியும் அல்லாஹ் சொல்றான். சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், அதுவும் எனக்கு தெரியும். அலிம அன் சயகூன மின்கும் மர்லா வஆகரூன யضربون في الارض ويبتغون من فضل الله. இன்னும் சிலருக்கு வியாபாரம் தொழில் இருக்கிறது, அதற்காக டெய்லி காலையிலிருந்து மாலை வரை போய் தொழில் வியாபாரம் செய்கிறார்கள், அதுவும் எனக்கு தெரியும் அல்லாஹ் சொல்றான். அதுவும் எனக்கு தெரியும். وآخرون يضربون في الأرض ويبتغون من فضل الله சூரா முஸம்மில். وآخرون يقاتلون في سبيل الله. உங்கள இன்னும் சிலர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு போகிறீர்கள், போருக்கு போறீங்க, போர் வீரர்களா இருக்கிறீங்க, வேலைக்கு போறீங்க, அதுவும் எனக்கு தெரியும். இத்தனையும் தெரிந்து மீண்டும் சொல்கிறேன் ஃபக்ரஊ மா தயஸ்ஸர மின். குர்ஆன்ல கொஞ்சமாச்சு டெய்லி ஓது. ஏன்னா இந்த வியாதி எஸ்தர் சொன்னே அந்த வியாதியை நீக்கிறதுக்கு மருந்து குர்ஆன்ல இருக்கு. மருந்து குர்ஆன்ல இருக்கு. வநஸ்ஸல மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன். குர்ஆன்ல ஷிஃபா இருக்கிறதுங்கறான் அல்லாஹ் தஆலா. நீ காலையில நீயும் மனைவி மக்களும் உட்கார்ந்து காலையில கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் குர்ஆன் ஓதினால், வீட்டிலே குர்ஆன் சத்தம் ஒலித்தால் ஜின்னு வராது, பேய் வராது, சிஹ்ர் வராது, சூனியம் வராது, வியாதி வராது. ரஹமத்துடைய மலக்கள் உள்ள வருவாங்க. இல்ல நீ போய் சம்பாதிக்க போற, வாழ்நாள்லாம் சம்பாதிக்கிறான், மாசமெல்லாம் சம்பாதிக்கிறான், அப்படியே கொண்டு போய் மொத்தமா கட்டுறான். கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி 300 400 சம்பளம் வாங்குறான். டாக்டர் போய் அந்த 4000 அதுக்கு ஸ்கேனு ஒரு 15000 15,000 கட்டிட்டு உள்ள வாங்குறாங்க டாக்டர். இப்பதான் கொண்டு போய் டாக்டர் போவோம், இதுக்கு முதல்ல நீங்க அட்வான்ஸ் கட்டிட்டு டோக்கன் பில் வாங்கிட்டு வாங்க. கியூலுண்டு கட்டுறான் 15,000 ரூபாய், கியூலுண்டு 50,000 கட்டுறான், ஆபரேஷன் 1 லட்சம் கட்ட சொன்னாங்க. மொத்தமா அல்லாஹ் வாங்கிட்டு விட்டானா? அதான் அல்லாஹ் சொன்ன குர்ஆன்ல ஷிஃபா வைத்திருக்கிறது. நீ ஷிஃபா குர்ஆன்ல இருக்கு, ஷிஃபா வெளியே போய் தேடுற. ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து குர்ஆன் ஓத உன்னால முடியல. காலையில் டாக்டர்கிட்ட போய் கியூல நின்று டோக்கன் வாங்கி அவரை உட்காந்து 3 மணி நேரம் வெயிட்டிங் பண்ணி அவரை பார்த்து மெடிசன் பாயிண்ட் வந்து வீட்டுக்கு வந்து சேர சாயந்தரம் ஆகுதுங்கிற. வேலை 6 நாள் லீவு போட்டு கொண்டாடி டாக்டர் கூட்டிட்டு போற, 2 நாள் லீவு போட்டு பையனை மெட்ராஸ் கூட்டிட்டு போற. அந்த மாதிரிலாம் இல்லாம ஆக்குறேன். அதுக்கு தான் குர்ஆன் ஓதுங்கறாங்க. குர்ஆன்ல ஷிஃபா இருக்குப்பா. நீ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுற ஆயிரக்கணக்கான வேதி ஷிஃபா வருவாங்க. குர்ஆன் ஓது, ஷிஃபா இருக்கிறது. குர்ஆன் ஓது, பரக்கத் இருக்கிறது. குர்ஆன் ஓது, உடல் நலம் இருக்கிறது. குர்ஆன் ஓது, கடையில பரக்கத்து வரும். குர்ஆன் ஓது, வியாபாரத்துல பரக்கத்து வரும். இத்தனையும் தெரிந்துதான் ரப்பாகிய நான், உங்களை படைத்தவனாகிய நான் சொல்லுகிறேன், குர்ஆன் ஓத நேரம் ஒதுக்குங்கள். இது அல்லாஹ் சொல்றான். நீ அல்லாஹ்வை ஒதுக்கி வச்சாச்சு, குர்ஆனை ஒதுக்கி வச்சாச்சு, என் கடையை நான் பாத்துக்கிறேன்னா கடையா தான் அல்லாஹ் ஆக்குவான். நல்லா சம்பாதிக்கிறான், 50 வயசு 60 வயசு வரைக்கும் காசு சேர்க்கிறான், பேங்க் நம்பர 60 மேல 70 70 வரைக்கும் ஃபுல்லா காலி பண்றாரு. கடைசியில கபரஸ்தானுக்கு சேர்ந்துறாரு. அன்பர்களே, இப்படி வளர்க்காதீங்க உங்க பிள்ளைங்க. இதெல்லாம் நம்முடைய பெரிய பெரிய படிக்க வைங்க, அல்லாஹ் மறக்கிற மாதிரி ஆக்காது. எங்க போறாங்க இத்தனை பேருடைய பிள்ளைங்க? எங்க போறாங்க? பிள்ளை ஸ்கூல்ல படிக்கிறான், சும்மா விட்டு படிக்கிறான், லோஹர் தொழுகாம பள்ளிக்கூடத்துக்கு போறான். என்ன வாழ்ந்துட போறான் அவன்? நல்லா ஞாபகம். நீ தொழுக வச்சா வாழ்க்கையை நான் தர்றேன்னு சொல்றான். சொல்றவன் யாரு? இந்த வாழ்க்கையை தர்றேன்னு சொல்றான். உன்னை வாழ வைக்கிறவன் சொல்றான், உன்னை கண்ணியம் தரக்கூடியவன் சொல்றான், உன்னை ஆட்சியை தரக்கூடியவன் சொல்றான். நீ தொழுக, உன் மனைவி மக்கள் தொழுக சொல்ற, நான் உன்னை வாழ வைக்கிறேன். ரிசுக்கு நான் தர்றேங்கிறான். நீ அல்லாஹ்வுடைய பேச்சை மதிக்கல, அல்லாஹ் என்னையே கை விட்டான், இஸ்லாமிலே இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, தெருவா உட்காந்து போராடுறான், கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்கலாம். எங்கேயும் நடக்காது. மனு எந்த கொடுக்குறான், அந்த எந்த கையெழுத்து பாக்குறான். நீ அவனை விட்டு நகராட்சியிட்ட மனு, கலெக்டர்கிட்ட மனு, பிரதமருக்கு மனு, விளைஞ்சுங்களா? இவர்கள் அத்தனை பேருக்கும் அரசனாதி அல்லாஹ் சொல்றான். இந்த அத்தனை பேருடைய சிட்டு முடி என் கையில் இருக்கு. ஆகிற உலகத்தில் அத்தனை பேருடைய சிட்டு முடி, நெற்றி முடி என் கையில் இருக்கு. நான் அசைத்தால் தான் அசையும் எல்லாமே. நான் உத்தரவு போடாம அவனுக்கு தீமை செய்ய முடியாது, நன்மை செய்ய முடியாது. எந்த கொம்பனும் சரி, மொத்த உலகமும் சேர்ந்தாலும் சரி, அமெரிக்காவா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், ஜெர்மனா இருக்கட்டும், பிரான்ஸா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், பிரதமரா இருக்கட்டும், உள்துறை அமைச்சரா இருக்கட்டும், ஹோம் மினிஸ்டரா இருக்கட்டும், நான் உத்தரவு போடாமல் உனக்கு ஒரு சிறு தீமை செய்ய முடியாது.
என்ன உனக்கு நன்மை செய்ய நான் நினைத்து விட்டால் மொத்த உலகம் குறுக்கால படுத்தாலும் நான் செஞ்சுதான் தருவேன். ராஜா மாதிரி உன்னை வாழ வைப்பேன். உனக்கு நான் தீமை செய்ய நாடி விட்டால் நீ எங்கெல்லாம் மனு போடுமோ போட்டுக்கலாம், போட்டு பாரு. நானே உன்னைய முடிவு பண்ணிட்டேன், உனக்கு தீமை செய்யணும்னு நாடிட்டேன், நீ போய் எல்லா ஊர்லயும் மனு போட்டு பாரு. நடக்கவே நடக்குது. நீ எங்கிட்ட மனு போடுங்கிறான், எங்கிட்ட மனு போடு, நான் என் பேச்சை கேளு, உன்னை வாழ வைக்கிறேன் அண்ணா சொல்றான் குர்ஆன். நண்பர்களே, இதான் உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லி காமிச்சேன். அஸ்லுஹா சாபித்து, கலிமாவுடைய வேறு கல்புக்குள்ள பதிந்திருந்தால் உனக்கு அது வாழச்சி. நீ கலிமாவுடைய வேறைய கல்புக்குள்ள பதிக்கல, நம்ம புள்ள குட்டிகளும் பதிக்கல, காசு கலையா. ஜும்மாவுடைய நாளிலே பாங்கு சொல்லிவிட்டால் பள்ளிவாசல் உடனே வா, வியாபாரத்தை விடு சொன்ன ரப்பு தாலா. இதா குதியத்தி சலாத், எப்ப தொழுகை முடிஞ்சிருச்சுன்னா ஃபந்தஷிரு, போ சிறப்பா போ. ஃபந்தஷிரு ஃபில் வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபضலை தேடு, அல்லாஹ்வுடைய கருணையை, அல்லாஹ்வுடைய ஃபضலை, அல்லாஹ்வுடைய காசு பணம் தேடு, வியாபாரம் செய், பரக்கத் செய்வான் அல்லாஹ். தொழுதுட்டு போ, தொழுதுட்டு போய் நீ வியாபாரத்தை உன் வாழ்க்கை அல்லாஹ் பரக்கத் செய்வான். வதுகுருல்லாஹ் திக்ரன் கஸீரா, அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகம் செய். وإذا قلت فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. قل ما عند الله خير من اللهو ومن التجارة. அல்லாஹ் ஞாபகம் வைத்துக்கு நபியே நல்லா சொல்லுங்க உங்களுக்கு. அல்லாஹ் சொல்றான், قل நபியே மக்களுக்கு நல்லா சொல்லுங்க, மா இந்தல்லாஹ், அல்லாஹ் இடத்துல என்ன இருக்கிறது அது கைருன் மேலானதா இருக்கும், மினல் லஹவி வ மினத் திஜாரா, வீண் வேலைகள் செய்வதை விட, நீ வியாபாரம் செய்வதை விட அல்லாஹ் இடத்திலே உள்ளது உனக்கு மேலானது. நீ வியாபார நேரத்திலே அல்லாஹ் வான்னு சொன்னா வந்துரு, அப்புறமே வியாபாரம் செய். அசர் தொழுகை வந்துரு, மக்ரிப் தொழுகை வந்துரு, ஒரு தொழுகை விடாம அப்புறம் போய் வியாபாரம் செய். நீ காலையிலிருந்து வியாபாரம் செய்வான் சில பேர். எவ்வளோங்க நீங்க வருமானம், உன் கடை எவ்வளோங்க ஓடிச்சு? இல்லைங்க நீ பெருசா நீங்க ஒரு 5000 கூட கிடைக்கலைங்க. இன்னைக்கு ஒருத்தன் அசர் தோட்டு மக்ரிப் வரைக்கும் உட்காருவான், ஒருத்தர் வந்து மொத்தமா லிஸ்ட் கொடுப்பான், அதுல 1 லட்ச ரூபா வியாபாரம் நடக்க நடந்துடும். ஒரு நிமிஷத்துல உனக்கு ஒரு வாரம் நடக்கக்கூடிய வியாபாரத்தை அல்லாஹ் நினைச்சா 1 மணி நேரத்தில் நடக்க வச்சிருவான். ஒரு மாசம் நடக்கக்கூடிய வியாபாரத்தை 2 நாள்ல அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். உன் கல்வில உன்னை சரக்கு வாங்க வரக்கூடிய கல்வில இந்த கடைக்கு நீ போ என்று உள்ளத்துல போடுறது அல்லாஹ் ஜல்லஷான் தான். சில பேர் பாத்தீங்கன்னா வெளியே நிப்பான், கடை மூடி இருக்கு, எங்க போய் போயிட்டீங்க? ஜும்மா தொழுது போய், அதான் போய் என்ன 1.5 மணி நேரம் வெயிட் பண்றேன் உங்களுக்காக வேண்டி. ஏன் சுத்தி 4-7 கடை இருக்குது, உங்கள்கிட்ட வாங்கினா சந்தோஷம் வருவாய். அப்ப அல்லாஹ் ஜல்லஷான் தாலா அவர் கல்வில ஒன்றை தான் வாங்கணும்னு சிந்தனை போட்டு ஒன்றை கூட்டிட்டு வந்தேன்னு அல்லா உனக்கு ரிசுக்கு தரணும் அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான்னு சொன்னா உலகத்துல யாரும் இருக்க முடியாது. நீ கடையே நீ திறக்காட்டி நாளைக்கு தான் வந்து வாங்குவோம். அல்லாஹ் தஆலா உனக்கு ரிசுக்கு தரலன்னு முடிவு பண்ணிட்டா உன் கடைக்கு வருவான், 4 சரக்கை எடுத்து பார்ப்பான், துணிலாம் வச்சு பார்ப்பான், பார்த்துட்டு அப்புறம் வரேன் பாயிட்டு போயிடுவான். உனக்கு ரிசுக்கு இல்லைன்னா நடக்கவே நடக்காது. அப்ப ரிசுக்கு தர்றவே அல்லாஹ், உன்னை வாழ வைக்கிறவே அல்லாஹ். அதை மனசுல வச்சுக்கிட்டா இந்த துனியாவில் என்ன அல்லாஹ் ஜல்லஷான் தஆலா உலகிலே எங்கு சென்றாலும் உங்களை கண்ணியமாக வாழ வைக்க தயார் என்று அல்லாஹ் ஜல்லஷான் தஆலா கூறுகிறான். ஆகவே முஸ்லிம்களாகிய நாம் வியாபாரம் செய்யுங்கள், படிக்க வையுங்கள், சந்தோஷமாக இருங்கள், உலகமெல்லாம் செல்லுங்கள், தொழுகையை மறக்காதீர்கள், கலிமாவை மறக்காதீர்கள், அல்லாஹை மறக்காதீர்கள், குர்ஆனை மறக்காதீர்கள், பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுத்தருவதை மறக்காதீர்கள். கண்ணியமான வாழ்க்கையை, ஆரோக்கியமான வாழ்க்கையை, மரியாதையான வாழ்க்கையை, தலை நிமிர்ந்த வாழ்க்கையை, யாருக்கும் மனு போடாமல் உனக்கு வந்து மனு போடுவானே அந்த வாழ்க்கையை அல்லாஹ் ஜல்லஷான் வாழச் செய்வான். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.